மத்திய அரசின் 3 புதிய சட்டங்கள் அறிமுக விழா. முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று துவக்கி வைப்பு. நேரு வீதியில் 6 மாதத்திற்கு ஒருமுறை வாகனங்கள் நிறுத்த விதிமுறை. இன்று முதல் தெற்கு பக்கம் நிறுத்த அறிவுறுத்தல். ஜாதி சான்றிதழ் வழங்க மறுத்த தாசில்தாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட குதிரை வண்ணார் சமூகத்தினர் கைது. சீனியாரிட்டி அடிப்படையில் 60 யூடிசிகளுக்கு அசிஸ்டன்ட் பதவி உயர்வு வழங்க வேண்டும். ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். காவல்துறையினரும் நீதிமன்றங்களும் இணைந்து செயல்பட்டால் நீதி விரைந்து கிடைக்கும் என மத்திய அரசின் 3 புதிய சட்டங்கள் அறிமுக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம், ஐபிசி, குற்றவியல் நடைமுறை சட்டம், சிஆர்பிசி, இந்திய சாட்சிகள் சட்டம், ஐஇசி ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பிஎன்எஸ், பாரதிய நகரில் சுரக்ஷா சன்ஹிதா, பிஎன்எஸ்எஸ், பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் இந்த சட்டங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பிறகு அரசிதழில் கடந்த டிசம்பரில் வெளியானது. இந்த நிலையில் 3 குற்றவியல் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வந்தன. இதனையொட்டி புதிய சட்டங்கள் குறித்து தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு முன்புறமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் என்ற கதிர்காமம் அரசு மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் புதிய சட்டங்களுக்கான அறிமுக விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். புதிய 3 சட்டங்களை அறிமுகப்படுத்தி வைத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாலியல், கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் புரிவதற்கு ஒரு காலக்கெடுவுக்குள் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த 3 சட்டங்கள் அமைந்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டங்களால் மக்கள் பாதுகாப்பாக அச்சமில்லாமல் வாழ வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய சட்டம் குறித்து குற்றம் செய்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சட்டத்தின் கடுமையை தமிழில் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ரங்கசாமி, பல ஆண்டுகள் கழித்து நமக்கு உணர்வு ஏற்பட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளோம், நியாயம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றார். புதிய தொழில்நுட்பத்தை வைத்து குற்றங்கள் அதிகரிக்கிறது, இதனை தடுக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட ரங்கசாமி, காவல்துறையினரும் நீதிமன்றங்களும் இணைந்து செயல்பட்டால் நீதி விரைந்து கிடைக்கும் என்று தெரிவித்தார். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட அதிகாரிகள், காவலர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதியில் நேற்று இரவு முதல் வடக்கு பக்கம் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் 6 மாதத்திற்கு பிறகு இன்று தெற்கு பகுதியில் நிறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் பெரிய அளவிலான வர்த்தக நிறுவனங்கள் அமைந்துள்ளன. இந்நிலையில் நேரு வீதியில் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் நேரு வீதியில் ஒருபுறம் மட்டும் வாகனங்களை நிறுத்த முடிவு செய்தனர். ஒரு புறத்தில் மட்டும் தொடர்ந்து வாகனங்களை நிறுத்தினால் கடைகளின் வியாபாரம் பாதிக்கும் என வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து நேரு வீதியில் 6 மாதத்திற்கு ஒரு புறத்திலும் அடுத்த 6 மாதத்திற்கு மற்றொரு புறத்திலும் வாகனங்களை நிறுத்த போலீசார் முடிவு செய்தனர். அதன்படி கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து நேரு வீதி வடக்கு பகுதியில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டது. நேற்றுடன் 6 மாதங்கள் முடிவடைந்ததால் நேற்றிரவு 12 மணிக்கு மேல் வாகனங்கள் நிறுத்தம் தெற்கு புறமாக மாற்றம் செய்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அதற்கான ஏற்பாடுகளை போலீசார் செய்தனர். வரும் 6 மாதத்திற்கு தெற்கு புறத்தில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தங்கள் குடும்பத்தினருக்கு தங்களுடைய ஜாதி பெயரில் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட குதிரை வண்ணார் சமூகத்தினர் 60 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி குதிரை வண்ணார் என்ற ஜாதியை சேர்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கு அதே பெயரில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சான்றிதழ் வழங்க சட்டத்தில் இடமில்லை என புதுவை தாசில்தார் பிருத்திவி மறுத்துள்ளதாக தெரிகிறது. இதை கண்டித்து புதுவை மாநில தலித் பழங்குடியின கூட்டமைப்பு, குதிரை வண்ணார் விடுதலை இயக்கம் ஆகியவற்றின் சார்பில் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக போக்குவரத்து துறை அலுவலகம் முன்பு ஒன்று கூடி அங்கிருந்து ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து நூறடி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 60 பேரை போலீசார் கைது செய்தனர். முறைகேடான உதவியாளர் பதவிக்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வினை ரத்து செய்துவிட்டு சீனியாரிட்டி அடிப்படையில் 60 யூடிசிகளுக்கும் அசிஸ்டன்ட் பதவி உயர்வு வழங்க புதுச்சேரி முதல்வர் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, கடந்த 2023ஆம் ஆண்டு உதவியாளர் பதவிக்காக நடந்த துறை சார்ந்த போட்டித் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் நடைபெற்றதாக தெரிவித்தார்.
மேலும் இடமாறுதல் கொள்கையான டிரான்ஸ்பர் பாலிசியை ஒழுங்காக கடைபிடிக்காத பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் சார்பு செயலர் ஜெய்சங்கரை பதவி நீக்கம் செய்ய புதுச்சேரி அரசை வலியுறுத்துவதாக கூறினார். உதவியாளர் பதவி உயர்வு சம்பந்தமாக 2 முறை புதுச்சேரி முதல்வர்கள் கோப்பு அனுப்பியும் அதனை UPSCக்கு எடுத்துச் செல்லாதது பெரும் குற்றம் என்று சாடினார். உதவியாளர் பதவிக்கு பதவி உயர்வு அளிக்கும் வகையில் சங்கம் தொடர்பாக வழக்கில் UPSC 2 முறை தளர்வு முறையில் அசிஸ்டன்ட் பதவி உயர்வு அளிப்பதில் தனக்கு எந்த பங்கும் இல்லை. புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைக்கு அதனை செய்யும் அதிகாரம் உள்ளது என்று பதில் மனு தாக்குதல் செய்துள்ளது. அதனை கொண்டு நடைபெற்ற முறைகேடான உதவியாளர் பதவிக்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வினை ரத்து செய்துவிட்டு சீனியாரிட்டி அடிப்படையில் 60 UDCகளுக்கும் அசிஸ்டன்ட் பதவி உயர்வு வழங்க புதுச்சேரி முதல்வர் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் அவ்வாறு நடைபெறாவிட்டால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் பணியை அமைச்சக ஊழியர்கள் புறக்கணிக்க உள்ளதாக ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபோகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் சார்பில் புதுவையில் ஆண்டுதோறும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன்படி 6ஆம் ஆண்டு ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்றது. இதற்காக திருப்பதியிலிருந்து உற்சவ பெருமாள் புதுவைக்கு நேற்று முன்தினம் ஸ்ரீனிவாச கல்யாண ரதத்தில் கொண்டு வரப்பட்டது. அதன்பின் லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் வளாக கலையரங்கில் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அருள்பாலித்தார். இதைத் தொடர்ந்து சுப்ரபாதம் சேவை நடைபெற்றது. அதையடுத்து பெருமாளுக்கு அபிஷேகம், தோமாலை, கொழு மற்றும் தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. புதுவை ஹெலிபேட் மைதானத்திற்கு ஸ்ரீனிவாசா திருக்கல்யாண உற்சவத்திற்காக உற்சவ பெருமாள் கொண்டு வரப்பட்டது. அங்கு பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் சியாமலா ராவ், தமிழ்நாடு புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் சேகர் ரெட்டி, ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் தலைவரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன், சேவா டிரஸ்ட் துணைத் தலைவர் செல்வகணபதி MP உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இதற்கிடையே திடீரென ஒரு சில நிமிடங்கள் மழை பெய்தது. மழையை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண உற்சவத்திற்காக புதுவை பேருந்து நிலையத்திலிருந்து லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு பக்தர்கள் அழைத்துச் செல்ல வசதிக்காக இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டன. மேலும் பாதுகாப்பிற்காக போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர். திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் பூரணாங்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட துவக்க நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2,43,000 மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். அதன்படி பூரணாங்குப்பம் பகுதியில் வீரப்பன் குளம் முதல் உப்பனாறு வரை உள்ள வாய்க்கால்களை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, விவசாய அணி பொதுச் செயலாளர் சத்திபாலன், பாஜக தொகுதி முன்னாள் தலைவர் லட்சுமிகாந்தன், தட்சிணாமூர்த்தி, ராஜகுரு, ரங்கநாதன், வாழ்முனி, முருகானந்தம், வேல், தங்கம், ஐயனார், குமாரசாமி, கர்ணன், கலையரசன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். மத்திய அரசு 3 புதிய குற்றவியல் சட்டங்களை இன்று முதல் அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். இதில் 20 நீதிமன்றங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் வழக்கு தொடர்பான பணிகள் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி MP தேர்தலில் 3வது இடம் பெற்ற நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவையில் நாம் தமிழர் கட்சி 8.10% வாக்கு பெற்று தேர்தல் துறையினரால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக முதலில் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது. தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்து வருகிறார். விக்கிரவாண்டியில் சீமானை புதுவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக புதுச்சேரி MP தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் மேனகா சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் 3வது இடம் பெற்றதை
நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் துறை அறிவித்துள்ளதை கூறி வாழ்த்து பெற்றார். அப்போது டாக்டர் மேனகாவுடன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நிர்மல் சிங், பிரகாஷ், ரமேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சீருடை புத்தகங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் அனைத்து அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு சார்பில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை, நோட்டு புத்தகம் மற்றும் தையர் கூலி ஆகியவைகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீ சீதா, தலைமை ஆசிரியர் விஜயகணேஷ் விருந்தினர் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் இப்பள்ளியில் பயிலும் 450 மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. உழவர்கரை GR பெத்தாங் கிளப் சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டியின் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த லியோ அணியைச் சேர்ந்த குமார், மணி முதல் பரிசினையும், உப்பளத்தைச் சேர்ந்த பிளேபாய் அணியினர் ராஜா, ரமேஷ் இரண்டாவது பரிசையும் பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் IGV பிரபாதேவி முதல் பரிசை வழங்கி வீரர்களை வாழ்த்தி பேசினார். NR காங்கிரஸ் பிரமுகர் முரளி இரண்டாவது பரிசையும், வழக்கறிஞர் சசிபாலன் மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசினையும் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சிக்கு நியூ பெத்தாங் அசோசியேஷன் நிர்வாகிகள் அருமை செல்வம், உழவர்கரையைச் சேர்ந்த ஊர் பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை GR பெத்தாங் கிளப் கேப்டன் ஆனந்த், ஒபேனான்ஸ் துணை கேப்டன் நிலவன், செயலாளர், இளைய பொருளாளர் தமிழ் நிலவன், நிர்வாகிகள் ஸ்டீஃபன், அந்தோனி, அகிலன், ஜோசப், பாலு, சூரி, ஜெயக்குமார், பிரதீஷ், பிரதீப் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்ற ஸ்ரீனிவாச திருக்கல்யாண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் ஆகியவை இணைந்து லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஹெலிபேடு மைதானத்தில் 6வது முறையாக ஸ்ரீவாரி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சியை நடத்தியது. முன்னதாக மேடையில் புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் தாயார் சமேதராக காட்சியளித்தனர். தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு மங்கள இசையுடன் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், டிரஸ்ட் இணைத் தலைவர் செல்வகணபதி MP தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். GST தின விழாவையொட்டி புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் வரி கட்டுவதின் அவசியம் மற்றும் நோக்கம் குறித்து எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் GST வரி திட்டம் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி அமலாக்கப்பட்டதை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதி GST தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மத்திய GST மற்றும் கலால் வரி புதுச்சேரி ஆணையர் அலுவலகம் சார்பில் இன்றைய இந்த ஆண்டிற்கான GST தின விழாவை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வரி கட்டுவதின் அவசியம் மற்றும் நோக்கம் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இதில் தலைவர் முகமது மன்சூர், தலைவர் பத்மஸ்ரீ ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இக்கருத்தரங்கில் சரியான நேர காலங்களில் வரி செலுத்தும் தொழில் முனைவோர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு ஜிப்மர் வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் ஜிப்மர் வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் உதவியாளர் ஸ்டெல்லா மேரி தலைமையில் ரோட்டரி ஒயிட் டவுன் தலைவர் ரவி, செயலாளர் ராம்குமார், அன்னபூர்ணா சேர்மன் ராஜி, பொருளாளர் விஜயகுமார் மற்றும் முன்னாள் தலைவர்கள் முரளி, சுவாமி, திருஞானம் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ரகு, அருணகிரி, ஜெகதீஷ், முருகன், பரணி ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பின் சார்பாக புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயின்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பின் சார்பாக புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயின்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் சிறந்த மாணவர் விருது மூலக்குளம் ரீனா மகளில் வழங்கப்பட்டது. அதில் IPS சொர்ணாம்பிகை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மேலும் IPS சொர்ணாம்பிகை கல்வியின் மூலம் தேசத்தை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசினார். தொடர்ந்து
பேராசிரியர் இளையராஜா சிறப்புரையாற்றினார். வழக்கறிஞர் அருண்குமார் வாழ்த்துரை வழங்க, வரவேற்புரை பேராசிரியர் கோகுல்ராஜும், தலைமை உரையை மாணவர் யுவராஜும் வழங்கினர். நிகழ்வில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விருதினை பெற்று மகிழ்ந்தனர். நிகழ்வில் நன்றியுரை மாணவி கோகிலா வழங்கினார். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை புதுச்சேரி ஏவிபிபி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் வீர தமிழரசி வேலுநாச்சியார் சமூக இயக்கம், புதுச்சேரி கலை முதியோர் இல்லம் இணைந்து நடத்திய கண்ணதாசன் பிறந்தநாள் விழா, கலை முதியோர் இல்ல ஆண்டு விழா, நூல் வெளியீட்டு விழா, கவியரங்கம் என முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி, கவியரசரின் குரல் நயம், பாவேந்தரின் தனியுடைமை, தமிழ் தேசிய பொதுவுடைமை மற்றும் ஆண்டு விழா நூலினை வெளியிட்டார். பின்னர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிக்கு உட்பட்ட 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். மேலும் நலிந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், மத்திய சிறைக்காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் வீர தமிழரசி வேலுநாச்சியார் சமூக இயக்கத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் கலிவரதன் மற்றும் நிர்வாகிகள், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் சிவன் சலங்கை நாட்டியாலயா மற்றும் பிரியங்கா ஆர்ட்ஸ் அகாடமி கலைக்கூடம் இணைந்து வழங்கிய 7ஆம் ஆண்டு சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் சிவன் சலங்கை நாட்டியாலயா மற்றும் பிரியங்கா ஆர்ட்ஸ் அகாடமி கலைக்கூடம் இணைந்து வழங்கிய 7ஆம் ஆண்டு சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் பரதநாட்டிய மாணவிகள் தேஜஸ்வினி, எட்வினா, இமயா, ராஜேஸ்வரி, பூஜா ஸ்ரீ, பிரின்சி லத்திகா, ராஜஸ்ரீ, பூஜா, பிரின்சி லத்திகா, ஹரிணி உள்ளிட்ட மாணவிகளின் சலங்கை பூஜை அரங்கேற்றப்பட்டது. இதில் 8 பாடல்கள் பாடப்பட்டு மிருதங்கம், வயலின் உள்ளிட்டவைகள் வாசிக்கப்பட்டு பரதநாட்டிய இசை கச்சேரி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களை நிர்வாகிகள் ஸ்ரீதேவி, சங்கர், அன்பழகன், கிருஷ்ணகுமார் ஆகியோர் வரவேற்று கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை பாஜக பிரமுகர் ஐஜிவி பிரபாதேவி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், பார்வையாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். எம்ஜேஎஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டி லயன் சங்கத்தின் 2024-25ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா நடைபெற்றது. பன்னாட்டு அரிமா சங்கங்கள் மாவட்டம் 324 எம்ஜேஎஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டி லயன் சங்கத்தின் 2024-25ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா எஸ்வி பட்டேல் சாலையில் உள்ள ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவிற்கு தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்க முன்னாள் ஆளுநர் ராஜன் புதிய நிர்வாகிகளை பணியமர்த்தி வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து முன்னாள் ஆளுநர் செல்வகாந்தி புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து மகிழ்வுரையை ஆற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் முன்னாள் ஆளுநர் மாதவராஜ் சேவை திட்டங்களை துவக்கி வைத்தார். மேலும் முன்னாள் ஆளுநர் அசோக் குமாரா சோடியா, ரீஜனல் சேர்பர்சன் வடிவேல், ஜோன் சேர்பர்சன் வரதராஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து 2024-25ஆம் ஆண்டிற்கான தலைவர் ஸ்ரீனிவாசன் ஏற்புரை வழங்க, முடிவில் பொருளாளர் ஹரிதாஸ் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகளாக தலைவராக ஸ்ரீனிவாசனும், செயலாளராக கபீரும், பொருளாளராக ஹரிதாசும் சேவை பணியேற்றனர். புதிய பொறுப்பாளராக சிவபிரகாசம், செந்தில்குமார், ராஜசேகர், பிரகாசம், முத்துராஜ், டேனியல், முரளி, மனோஜ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பெற்றோர் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து 4 வாரங்களாக கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வழக்கறிஞர் ஐயப்பன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ஏழை எளிய மற்றும் பெற்றோர்கள் இல்லாத மற்றும் ஊனமுற்றவர்களை பெற்றோர்களாக கொண்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். மேலும் மே மாதத்தில் மட்டும் மொத்தம் 31 நாட்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். அந்த மே மாதத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்றனர். அதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையான நேற்று 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய உற்சவர் விழாவை முன்னிட்டு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் விழா குழுவினர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பிசிபி நகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 69ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று மாலை துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் அனைவருக்கும் வேட்டி துண்டு உள்ளிட்ட சீருடைகளை முன்னாள் சேர்மன் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6625 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 91 ரூபாய் 70 காசுகள். மத்திய அரசின் 3 புதிய சட்டங்கள் அறிமுக விழா. முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று துவக்கி வைப்பு. நேரு வீதியில் 6 மாதத்திற்கு ஒரு முறை வாகனங்கள் நிறுத்த விதிமுறை. இன்று முதல் தெற்கு பக்கம் நிறுத்த அறிவுறுத்தல். ஜாதி சான்றிதழ் வழங்க மறுத்த தாசில்தாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட குதிரை வண்ணார் சமூகத்தினர் கைது. சீனியாரிட்டி அடிப்படையில் 60 யூடிசிகளுக்கு அசிஸ்டன்ட் பதவி உயர்வு வழங்க வேண்டும். ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். புதுவையில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண நிகழ்ச்சி. முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம். ஜிஎஸ்டி தின விழா கருத்தரங்கம். அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்று சிறப்புரை.